இன்னும் சிறிது நேரத்தில் எனக்கு கல்யாணம். இப்பொழுது இரவு 3 மணி. 4 மணிக்கு மண்டபம் செல்ல வேண்டும். கல்யாண கல்யாண கனவு என்னுள்ளே நெஞ்சினிலே ஊஞ்சலே. அட கடவுளே, போதையில கிட்ட கிடக்கானா? அந்த பழக்கம் கிடையாத கல்யாணம் அன்னைக்கு இப்படி கிடக்கான். மெண்டல் பைய தண்ணிக்குள்ள கணிக்குள்ள விழுந்துட்டான்னா உசுர்லாம் போயிரும். கல்யாணம் எங்க நடக்கும்? தம்பிம்மா, தம்பி, மணி 4 ஆயிட்டுப்ப மண்டபத்துக்கு போனோம். ஐயோ, உறங்கி விட்டேனா? இந்த வாரேங்க்கா. நல்ல உறங்கினப்போ. உன்னோட இந்த கல்யாணத்தையும் பார்க்கறதுக்கு என் புருஷன் இல்லை. அவர் அங்கே இருந்து கடனெல்லாம் அடைத்து விட்டு வர விட்டோம். ஆமாமா, இங்க வந்தா சீக்கிரத்துல போக மாட்டாரு. திருப்பி கடன்காரன் ஆயிடுவாரு. கடக்கட்டும், வீடியோ காலில் காட்டுவோம். நல்ல வேலை, காய் நறுக்கி முடிச்ச உடனே நாங்க வந்து பார்க்க வந்தேன். நல்லா உறக்கம் போட்டு அடக்கம். ஆளை பாருங்க. கல்யாண மண்டபம் சூப்பரா இருக்க. இது ரொம்ப ஃபேமஸான கல்யாண மண்டபம். ரொம்ப பெருசு, ரொம்ப காஸ்ட்லி. ஒரு வழியா பூச்சியம்மா மாவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஆமா ஆமா, பூச்சி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லி சொல்லி வருத்தப்பட்டுச்சு. இப்போ அதோட ட்ரீம் நனவாக போதும். சரி வாங்க உள்ள போவோம். வெளியே டெக்கரேஷனே காணோம். உள்ளே போகே போகே சூப்பரா இருக்கும். அப்படியா? ஏ அப்பா, மண்டபமா இது? அரண்மனை கணக்கா இருக்கு. ஆமா, இது ரொம்ப பெரிய மண்டபம். இதுக்கு ரெண்ட் மட்டும் ஒரு நாளைக்கு 10 lakhs. ஏ கடவுளே, நாங்கெல்லாம் 10 லட்சத்துல கல்யாணத்தையே ஜாம்னு முடிச்சிருவோம். அவ்வளோத்தையும் சேர்த்து ஏமா இப்படி கொண்டு துட்டை இறக்காவ? எல்லாம் குடுமி பண்ற வேலை. குடுமி தான் இவ்வளோ பெரிய மண்டபம் பிடிக்கணும்னு ஒத்த கால நின்றுக்கும். குடிமைக்கு பணம் திமிரு பிடிச்சு அலையுது. போங்க வாங்க வாங்க வாங்க. முக்கியமான ஆளுங்களா நீங்க? மேனேஜர் ஐயா நல்லா இருக்கீங்களா? பேங்குக்கு வரணும், பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் பணம் போடணும். வாங்கோம்மா வாங்கோ. முகூர்த்தம் எத்தனை மணிக்குமா? இன்னும் 1 மணி நேரம் கிடக்கு. இந்த பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, மாப்பிள்ளையும் ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க யாருனாலுமே பார்த்துட்டு வாங்க. நம்ம முதலே பொண்ணு போய் பார்த்துட்டு வரோம். நம்ம பூச்சி இருக்கும். பூச்சியா? என்ன பூச்சி? அவரு பேச்சி அம்மாவை பூச்சி அம்மான்னு கூப்பிடுவாரு சும்மா விளையாட்டுக்கு. அதை தான் பூச்சிங்காரு. சரி 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 சரி, பார்த்துட்டு வாங்க. வயசான காலத்துல இதுவளுக்கு கல்யாணம். கிண்டல் பேச்சான். பேச்சியே பூச்சியாம ஆளு மண்டையும் பாரு. நல்ல புளியங்கொம்பா பிடிச்சிட்டா இழிச்சக்கா. நம்ம 5க்கும் 10க்கும் நம்ம சொந்த தம்பிக்கிட்டே கடந்து கெஞ்சிக்கு மண்டாடிட்டு அடக்கம். எனக்கு பெருசன்னு ஒன்று வந்து வாச்சிருக்கு பாரு. ஊர் பூரா கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிட்டு நான் கிடந்துங்க படாத பாடப்படுதேன். இது 2வது கல்யாணம்மா. நல்லா ஆளாக பிடிச்சிருக்கம்மா. காயத்ரிம்மா, இதில் 6 பட்டு சாரியும் இருக்குது, 6 ப்ளவுஸும் இருக்குது. உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்க. நகையும் இருக்குது சரியா? இதில் நம்ம நகையும் இருக்குது, உங்கள் மைனி கொடுத்த நகையும் இருக்குமா. என்னுடைய சொந்த அம்மா இருந்தா கூட எனக்கு இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? அப்படிலாம் பேசக்கூடாது. சொந்த அம்மா தான். அது என்ன சொந்த அம்மா வாடகை அம்மா? லவ் யூமா. ஆனா இவ்வளவு கொஞ்ச காலத்திலே நான் உங்களை விட்டு வேற வீட்டுக்கு போறேன். உங்க கூட இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கலாமே. ரொம்ப தூரமா? எல்லாம் ஒரே ஏரியா தானே, 3-4 தெருவு தானே தள்ளி இருக்கு. நீ பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எப்பனாலும் வா போ. பேங்க் மேடம், உங்களை மாதிரி ஒரு தாய் கிடைக்க என் பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அட சப்பையா சார், எதுக்கு அலறீங்க? அட நீங்க 2 பேரும் எப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பேச போறீங்க? சப்பையா சாருங்க, பேங்க் மேடங்காங்க. நல்லாவே இல்ல. திடீர்னு அப்படி வந்துருதுமா. சரிம்மா, முகூர்த்தத்துக்கு நேரமாயிட்டு கடகடன்னு கிளம்பு. பியூட்டிஷியன் இப்போ வந்துருவாங்க. அதெல்லாம் வேண்டாமா, நானே ரெடி ஆயிருவேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நோ, கல்யாணத்துக்கு பியூட்டிஷியன் தான் வந்து மேக்கப் பண்ணணும். என்ன பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன செய்வீங்க? அட இளிச்சக்கா, ராஜேஷ் சார் வாங்க வாங்க. என்ன பொண்ணுக்கு அப்பா அழுதுகிட்டு இருக்காரு? ஆனந்த கண்ணீரம். அது சரி. எப்பா சந்தோஷமாயிரு. சரிம்மா. உடனே எப்படி சிரிப்பு வந்துச்சு? சரி சிரிச்சிட்டு கடை. என்ன இன்னும் தயாராகல? நகையெல்லாம் இப்படி குமிச்சு வச்சிருக்கிய? நகை விற்கிறவள்ள எதுவும் விழுந்துக்கிறது தொலைச்சிடாம பத்திரமா எடுத்து வைங்க. ஆமா இழிச்சக்கா, இது இப்போ எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். பிள்ளை ரெடி ஆகாம இருக்கு. பியூட்டிஷியன் வந்துக்கிட்டு இருக்காங்க. முகூர்த்தத்துக்குன்னு 1 மணி நேரம் தான் இருக்கு. கடன்னு கிளப்பி விட்டுறணும். ஆமாம், பொம்பளை பிள்ளைகள் தான் ரெடியாக ரொம்ப நேரம் ஆகும். வேகமாக கிளம்புங்கோ. என்ன பொண்ணுன்னு கொண்டையோட உட்காந்துருக்கா? அந்த இப்போ ரெடி ஆயிடுவா. மாப்பிள்ளை கிளம்பியாச்சா? அவனை பற்றி பிரச்சனை கிடையாது.
அவன் ஒரே ஒரு ட்ரெஸ் தானே போட போறான். நீங்க விறுவிறுன்னு கிளப்பி விடுங்க. அப்புறம் பொண்ணுக்கு அம்மா நீங்க இது சின்னி சோடி வந்து நிக்காம நல்லா சேலை கட்டிட்டு வாங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல கிளம்பிடுவேன். காயமா மைனி ஒரு சேலை வாங்கி கொடுத்த பத்தியா, தங்கத்திலே ஜெரிச்சு செஞ்ச சேலை, அதை உடுத்துன. ஓகே குடுமி மைனி, அந்த சேலையை உடுத்துவீங்க. விலை கூடுந்த சேலை, நிறைய தங்க ஜரிக்கை போட்டிருக்கு. இதெல்லாம் வேண்டாம். அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அவள் அதை உடுத்தட்டும். சரி அப்படி கிடையாது, விலை கூடுனது கிட்டினாதான் பார்க்கறதுக்கு அவளுக்கு அழகா இருப்பா. சரியா, அதை கட்டி விடுங்க. இப்படி சொல்றதை நினைச்சுக்கிடாதீங்க. விலை கூடது நல்ல துண்டா தனியா தெரியணும். பார்த்தீங்களா, பெரிய எடுத்து கல்யாணம்லாமா வரவங்க 4 பேர் பார்த்துக்கிட்டு என்ன இப்படி சேலை எடுத்து கொடுத்துருக்கா குடிமி அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கு தான் அந்த தங்கத்துல செஞ்ச சேலையை நான் அவளுக்கு செஞ்சேன். சரி சரி, ரொம்ப பாசமா இருக்கீங்க. இதுவே போதும், இப்படி கடைசி வரைக்கும் இருந்துருங்க. எனக்கு இருக்கிறது ஒரே தம்பி, அவனை விட்டா எனக்கு யார் இருக்கா? அதுக்கு பிறகு இவா தானே தம்பி பொண்டாட்டி. நாளைக்கு தம்பி பிள்ளைகளோ வரும், என் பிள்ளைகளோ எல்லாம் விளையாண்டுட்டு கிடக்கும். அப்படிதான் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணும். சரி, கல்யாணத்துக்கு உங்க அக்காவும் மாப்பிள்ளையும் வரலையா? ஆளை காணும். மாமாவுக்கு கொஞ்சம் சுகம் இல்லாம இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. நானே கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு 8 போயிட்டு தான் வரணும். கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், அவரை பார்க்க ஆள் இல்லை. பார்த்தீங்களா, நாங்களே ஆள் இல்லாத அனாதைங்க. சார் அப்படிலாம் சொல்லாதுங்க, யாருங்க அனாதை கிடையாது, நாங்களாம் இருக்கோம். நீங்க பெசாட்டிக்கு ஒரு வண்டி கிண்டி வச்சு அவங்கள கொண்டு வந்துருங்களேன். கல்யாணத்தை முடிச்சுட்டு இப்போ ஆஸ்பத்திரி போய் படுத்துக்கிட்டோம். இல்லை அவங்க வயசானவங்க, பரவாயில்ல இருக்கட்டும். கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு இல்லை நாளை மறுநாளும் அவங்க ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கி வர வச்சுருவோம். சரி சரி, கல்யாணம் சாப்பிடாத கொண்டு போய் கொடுத்துருங்கண்ணே. சரி நான் வாரேன், என்ன நிறைய வேலை கிடக்கு, எல்லாத்தையும் நான் தான் தலையை எழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கேன். எம்மா சீக்கிரம் கிளம்பிரு. சரி மைனி. ரொம்ப நல்ல குணமா இருக்காங்க, நல்ல பிடிச்சு போச்சு எனக்கு. மாப்பிள்ளையும் அருமையான குணம், இவங்க குடிமி சூப்பர் டைப்பு. குடிமி சூப்பர் டைப்பு தான், இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அதெல்லாம் நம்ம பொண்ணு உஷார் தான். சரிம்மா சீக்கிரம் கிளம்பு காயோ. கல்யாணம்னு வந்தால் எங்கள் பங்கஜக்காவை அடிச்சிக்கவே முடியாது. எப்படி சம்முன்னு ரெடியாக இருக்காவ. ஏட்டி இது பழைய ரவிச்சால, அப்புறம் கொண்டை நெத்திச்சுடி எனக்கு வைக்க ரொம்ப பிடிக்கும். பத்துக்கிட்ட அதான் வச்சிருக்கேன். ஆனாலும் உங்கள் மன தைரியத்தை பாராட்டி ஆகணும். நெத்தி சூடிலாம் வச்சுருக்கீங்க பத்திலா. ஏமட்டி நெத்திச்சுடி வைக்கிறது பெரிய தப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வைங்க, நீங்கள் அழகுதான். என்ன இன்னைக்கு சேலையில் வந்தாச்சு? கல்யாணம் விடலாடி, அதான் சேலையில் வந்திருக்கேன். ஆக மொத்தத்தில் நானும் சுந்தரியும் தான் சேலை உடத்துல போலுக்கு. வாங்கிட்டு போய் பொண்ணை போய் பார்ப்போம். இழிச்சக்கா அங்கே பொண்ணு ரூமில் தான் இருக்காவலாம். எவ்வளோ பெரிய மண்டபம், எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கு எல்லாம். பரவாயில்ல, நம்ம வவ்வால் தலைச்சிக்கு நல்ல வாழ்வு தான். வவ்வால் பூச்சி உனக்கு எங்கேயும் மச்சம் இருக்கட்டே. என் கண்ணே பற்றும் போல இருக்கு, என் பொண்ணு அவ்வளோ அழகு. கல்யாண பொண்ணு ஆள் சூப்பரா இருக்கிய. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். ஏட்டி ஏன் நேரம் ஆயிட்டு? கிளம்பி எடுத்து வர நேரம் ஆயிட்டுக்கா. பொண்ணுக்கு கொண்டை அப்படியே இருக்க, கொண்டே சரி பண்ணி விடலாம்ல. இந்த இப்போ கொண்டை மட்டும் தான் பாக்கி இருக்கு, மற்றது எல்லாமே ரெடி ஆயிட்டா. முந்திலாம் பரட்ட கணக்கா அழகும் இந்த பிள்ளை, நாங்கெல்லாம் வவ்வால் பூச்சின்னு கிண்டல் அடிப்போம். இப்போ ஆள் நல்லா அழகாயிட்டா. அதான் பிள்ளைகளுக்கு தாய் இருந்தால் தான் பிள்ளைகளும் அழகா இருக்குவோம். ஆமாம் ஆமாம் பங்கஜம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். காலையில் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? இந்தா பொண்ணை பார்த்துட்டு இப்போ உடனே சாப்பாடு தான் சாப்பிடுவோம். காலைல சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு எல்லாம் இங்கே தான் முடிச்சுட்டு போவோம். போகும்போது 2 வாளியை தூக்கிட்டு ஓடிடுவோம். சும்மா இரு. சரி இந்த அக்காவுக்கும் 2 வாளி. எனக்குலாம் வாளிலாம் வேண்டாம்க்கா, எனக்கு கொஞ்சோண்டு குழம்பு மட்டும் என் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தா போதும். அதெல்லாம் எடுத்துட்டு போங்க, நம்ம வீட்டு கல்யாணம். காயோ என் கண்ணே பற்றம் போலையே, அவ்வளோ அழகா இருக்க. காயோ எவ்வளோ நகை கொடுத்தேன், என்ன இவ்வளோ மட்டும் போட்டிருக்க? நல்லா அள்ளி பறைக்கு போடுமா. குடிமி மைனி, எனக்கு இது போதும். கல்யாண தண்ணிக்கிட்ட நிறைய நகை போட வேண்டாமா, எடுத்து போடுமா. இதுதான் அழகா இருக்கு. பரவாயில்ல, நல்ல மைனியா இருக்கீங்க. போடலாம் என்ன, எங்களுக்கு ஆளுக்கு 2 தாங்கலாம் நாங்கள் வச்சுக்கிட்டதும் நாங்களாம் கல்யாணத்துக்காவது போட்டு நிற்கோம். நல்ல தமாசா பேசா. தமாசா இல்லை, சீரியஸாக தான் பேசுகிறேன். நல்லா சிரிச்சு மழப்புதீங்களே, நல்லா கொடுத்தீங்களா நகைய. கவரிங்க நகைய இந்த காலத்தில் ஒருத்தையும் கொடுக்க மாட்டோம், தங்கத்தை கொடுப்பாளவுல. சரி முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிட்டு வாங்கணுமா. இவ்வளோ வேற அல்ப கூட்டம். சரி இப்போ பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, நாங்கள் அங்கே மேடை கிட்ட காத்துக்கிட்டு இருக்கோம். சரிம்மா. ஓம் கிரீம் ஸ்ரம் ரம் 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 டும் டும் தும் தும். எங்க மாமாவுக்கு கல்யாணம், எங்க மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டாளே, மாமாவை தொந்தரவு பண்ணாதங்க வாப்பா. இருக்கட்டும் அக்கா, அவள் இங்கே இருக்கட்டும். தாத்தா தாத்தா எதுக்கு தீ கொளுத்துறீங்க? எல்லா இடமும் பிடிச்சிரும். சே பிள்ளை இவ்வளோ அழகா பேசுது, அபிஷேகனம்மா. ஆண்டாளே அப்படி சொல்லக்கூடாது. தாத்தா உங்க மண்டையில ஏன் முடி இல்ல?
குடிமைய கப்பில் அறிவா வளர்ந்துருக்கு, அழகா பேசுதா. ஆண்டாள் செல்லம், பெரியவர்களே அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. சரி மாமா. பட்டு வெட்டி சட்டையில என் தம்பி அப்படியே மாப்பிள்ளை கணக்கா இருக்கான். ஏக்கா, மாப்பிள்ளை வேஷம் போட்டா மாப்பிள்ளை மாதிரி தானக்கா இருக்க முடியும், குரங்கு மாதிரியா இருக்க முடியும்? ஏட்டு சும்மா இரு, குடிமையை கதட்ட நினைக்க போறாவ. ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு கிடக்குக்கா. நல்ல தம்பியை காக்கா பிடிக்கி. சும்மா இரு. பொண்ணு எப்போ வரும்? ரொம்ப அவசரம் போலுக்கு, முகூர்த்த நேரம் ஆயிட்டு பொண்ணை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொல்லும் போதுதான் வரும். சரி சரி. ஏ பனிமலை இருக்கா, இந்த ஊர்லயே இவ்வளவு பெரிய கல்யாணம் யாருக்கும் நடந்ததில்லை பத்துக்கிடுங்க. ஏகப்பட்ட லட்சங்களை செலவு பண்ணி பண்றாவ. சூப்பரா இருக்கும் கல்யாணம். வாங்க உள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். அப்படியாட்டி? சரிட்டி சரிட்டி. அது குடிமி அப்பா அம்மா சரியான பணக்காரவிய, நல்லா சேர்த்து வச்சுட்டு செத்து போயிட்டாவ. அதான் குடிமி பணத்தை வாரி அரைக்கா தம்பி கல்யாணத்துக்கு. அப்படியாட்டி? ஏட்டி அவ்வளவு பால்லாம் இருக்காதுட்டி. மிஞ்சி போனால் ஒரு 20 லிட்டர் தான் ரெடி பண்ண முடியும். என்னது மருந்து ஊத்தலையாக்கும்? நான் மூச்சு கொடுத்து பேசிட்டு கிடக்கேன். எனக்கு தேவைதான். நல்ல செக்யூரிட்டிலாம் போட்டு வச்சிருக்காவல. நம்ம அதுக்குள்ள வந்து ஒரு உருண்டை சாப்பிட்டு போகலாம். அது ஓட்டிட்டு காலேஜுக்கு 10 வகையான ஐஸ்கிரீமா, 20 வகையான கூட்டு பொரியலாம், 5 வகையான பிரியாணியா குடிமி வந்து நீட்டிக்கிட்டு இருந்தா. ஆமா செல்லம்மா, நிறைய இருக்கும் போல, நல்லா சாப்பிடணும். ஏங்க, நம்ம வீட்டு குரங்கு நேற்று நைட்ல இருந்து இங்கே தான் கிடக்கு தெரியுமா? பிள்ளைய கூட பார்க்க வரல. காய்கறி நறுக்கிட்டு அங்கே ஒரு ஓரமாக படுத்தாச்சு. போன் அடித்து சொல்லுதான் நைட்டு வர மாட்டேன்னு. என்ன பொம்பளையோ, எப்படியும் 4-5 சட்டி குண்டா நிறைய சாப்பாடு எடுத்துட்டு தான் வருவா. நமக்கு அதனால ஒரு நாளைக்கு கவலை இல்லை. இன்னைக்கு பூரா நம்ம அதை வச்சு ஓட்டிடலாம். பத்தியா, மருமகள் என்னதான் திட்டினாலும் நமக்கு சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணிடும் நம்ம மருமக. அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் கூறு உண்டு, சோறு தங்குறதில்ல. வேற ஒன்றும் கிடையாது. வாங்க போவோம், தாலி கட்டுறதை பார்க்க போவோம். ஏட்டி செல்லம்மா, நாளை ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போனால் முந்தின நாள் ராத்திரிலேருந்தே வயிறை பட்டினி போட விட்டுருவேன். அப்போ தான் நல்லா தங்க முடியும். ஆமா, அப்படியே தின்னுட்டாலும். பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. என் பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா, தேவதை. போமா, மாப்பிள்ளை கிட்ட போய் உட்காரு. சரோ டார்லிங், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம பொண்ணு கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சு. நல்லா இருந்துச்சு. மோரையில குத்தி விடுவேன். நல்லா நடக்க வேண்டிய கல்யாணத்தை பூரா மண்ணலி போட்டு விட்டாரு. நல்லா இருந்துச்சா? கேவலமா ஞாபகப்படுத்தாதீரு. மொட்டை மண்டையில கொட்டு கொட்டுன்னு கொட்டி விடுவேன். நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் கொடுத்துருக்குதோ, நீ நம்மளே திட்டுதோ. வயிற்றுல கிளறாதீங்க, பேசாம இருங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம், கட்டி மேளம் கட்டி மேளம். பேங்க் மேடம், இதெல்லாம் உங்களால தான் முடிஞ்சுது. என் பொண்ணுக்கு ஜாம்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. எனக்கு ஆனந்த கண்ணீர் வடியுது. என்னது உங்க பொண்ணா? நம்ம பொண்ணுன்னு பேசுங்க. ஐயோ, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. சுந்தரி, அந்த பக்கம் பற்றியா வயசான ஜோடியோ, இந்த பக்கம் பூரா நம்ம மட்டும் கிடக்கும் சிங்கிளா. நம்ம புருஷனெல்லாம் விட்டுட்டு நிற்கும். அங்கே நல்லா ஜோடி ஜோடியாக நிற்கும் பற்றியா? ஆமா, நம்ம புருஷனோட கூட்டிட்டு வந்துட்டாலும் ஒரு காசுக்கு ஆகாதுவ. ஆமாட்டி, வேலை வேலைன்னு ஓடுறது, இல்லைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட சேர்ந்து ஓடுறது. நம்மலாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸாக நமக்குள்ளே இருக்கிறது தான் சூப்பராக இருக்குது தெரியுமா? ஆமாட்டி. கங்க்ராச்சுலேஷன், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வாழ்த்துக்கள். நீங்க யாரு? எதுக்கு என் பக்கத்துல உட்காந்துருக்கீங்க? யாத்தாடி, மெண்டல் பைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டானே. கெளிஞ்சது கிருஷ்ணகிரி. போச்சு போ. இவன் பழையபடி மெண்டல் ஐட்டம் மொழியே என்ன செய்வேன்? காயுமா, சும்மா விளையாடி பார்த்தேன். பயப்பட வேண்டாம், இனி எனக்கு எதுவும் ஆகாது. அறவேக்கட பைய விளையாடுற நேரத்தை பாரு. சரி சரி, ஒரு வழியா கல்யாணம் நல்லபடியா முடிச்சாச்சப்பா. இந்நேரம் பானு பிரச்சனை பண்ண வந்திருக்கணுமே. இவ்வளோ நேரம் வராமல் இருக்கும்போதே டவுட்டாக இருக்கு. சரி, அப்படியே தாலி கட்டியாச்சு, அது வரைக்கும் போதும். சூபம்,